ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் நாகை நாகராஜ் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஜீவா டுடே நல்ல பெயர், நல்ல வளர்ச்சி. நன்றி நன்றி. இப்போ திமுக கூட்டணி எனக்கு தெரிந்து பல மாதங்களுக்கு முன்பே முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, அதனால ராமதாஸ்லாம் வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓபிஎஸ் வந்து திமுகவில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பலர் திமுகவில் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அன்வர் ராஜா அவங்களாம் திமுகலே ஜாயின் பண்ணாங்க, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரேமலதா வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபாலாம் உறுதியாயிருச்சு, அவங்களாம் அதிமுகவில் தான் போவாங்கன்னு பேசப்பட்ட நிலையில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. தொடர்ச்சியாக திமுகவில் இருந்த பாஜக எதிர்ப்பு பேசி கொண்டிருந்த வேல்முருகன் வெளியே போயிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்களுக்கு போதிய சீட்டு கொடுக்க முடியல அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகளும் சொல்லியிருக்கிறாங்க. சீட்டு பெரிய லெவலில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இடதுசாரிகளுக்கு ஒரு சீட்டு குறைவாக எடுக்க போகிறாங்க, வைகோக்கும் ஒரு சீட்டு குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இது எப்படி பார்க்குறாங்கன்னா, தொடர்ச்சியாக கொள்கை ரீதியாக திமுகவோடு பயணித்த கட்சிகளுக்கு சீட்டு குறைப்பு, பாஜக எதிர்ப்புனா என்னன்னே தெரியாத தேமுதிகவுக்கு வந்தோடனே ராஜ்யசபாவா சீட்டா அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு விமர்சனம் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு வீட்டில் 2 பேர் அண்ணன் தம்பியாக இருந்தாலே அவர்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு வரும். நீங்கள் சொன்னதை போல நீண்ட நெடிய காலம் இதில் இருக்காங்க. அடுத்து இந்த கூட்டணியில் இந்த சீட்டு குறைக்கிறதுங்கிறது தேமுதிக உள்ளார வந்ததுக்காக மட்டுமல்ல. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2016 ஜெயலலிதா தேர்தலை சந்தித்த பொழுது ஒட்டுமொத்தமாக 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னமே நின்றுச்சு. அப்போ தான் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் 45க்கு போணுச்சு. அப்போ என்ன காரணம்னா, அப்போ நம்ம 90 பேர் ஜெயிக்கிறோம், ஆனாலும் அவங்க ஆட்சிக்கு வராங்க, பர்சன்டேஜ் கூடிடுது. இப்போ நம்ம திமுக ஆளுங்கட்சியாக இருந்து அடுத்து சந்திக்கிற தேர்தலில் திமுகவுக்கான வாக்கு சதவீதம் அதிகப்படுத்தியே ஆகணும். இப்போ நீங்கள் போன சட்டசபை தேர்தலில் இல்லாத கட்சி மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறாங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்திருக்காங்க. இப்போ குறைந்தபட்சம் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். இப்போ இந்த செய்திகளை சொல்லி தான் அண்ணன் வைகோ தனக்கான சீட்டை 4ன்னு குறைச்சிக்கிட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலவரம் தெரிந்து 5ன்னு குறைச்சிக்கிட்டாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு 2ன்னு குறைச்சிக்கிட்டாங்க. மனிதநேய மக்கள் கட்சி 2ன்னு குறைச்சிருக்காங்க. சிபிஎம் இன்னைக்கு வந்துடுறாங்க, அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போன முறை ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, பண்ருட்டியில் ஜெயிச்சார். ஆனாலும் அவர் இடையிலேயே நிறைய முரண்பாடுகளான உரை, முதலமைச்சரை சட்டசபையிலேயே கேள்வி கேட்டது, இப்படி சில சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. அதற்கு அடியில் ஏதோ ஒன்று இருந்து கொண்டே இருக்கு. அவர் நம்ம கூட்டணியில் இருந்தாலும் ஒரு 2 ஆண்டு காலமாக அவர் சுமூகமாக இல்லை என்பதான் செய்தி. அவர் அதனுடைய வெளிப்பாடாக 1க்கு 2 சீட்டு கேட்குறாரு. அதில் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம காங்கிரஸ் பேரியக்க தலைவர் அண்ணன் செல்வபெருந்தகை கூட சரியாக சொன்னார், எங்களை காரணம் காமிச்சு நீங்கள் சீட்டு கேட்காதீங்க, நாங்கள் வேறு நீங்கள் வேறு அப்படி நான் நினைக்கல, எங்களுக்கான ஒரு தேவை இருக்குது, அதனால் நாங்கள் கேட்டுக்கோனாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 3 சீட்டு தான் கூட கொடுத்துருக்காங்க. இங்கே தேமுதிகவுக்கு எவ்வளோ தரப்போகிறாங்கன்னே இன்னமும் தெரியல. நீங்கள் தேமுதிகவுக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் போன முறை இல்லாத அளவுக்கு சீட்டு தரணும். அதனால தான் எல்லாத்துலேயும் 2-1. மக்கள் நீதி மையம் திமுக எதிர்ப்பையே மையமாக கொண்ட ஒரு கட்சி, திராவிடத்துக்கு எதிரான ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு ஆல்ரெடி ராஜ்யசபா வேற கொடுத்து இப்போ வேற சீட்டு கொடுக்க போறீங்க. விடுதலை சிறுத்தைகள் உங்களுடைய திராவிட கொள்கையோடு இணைந்த கட்சி, பெரியார் அம்பேத்கரை தலைவராக கொண்டது, உங்களை மாதிரியே தமிழீழம் தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற ஒரு கட்சி. உங்களுக்கு எதிரான கட்சியான மக்கள் நீதி மையத்துக்கும் தேமுதிக மாதிரி திராவிட கொள்கை பிடிப்பு இல்லாத கட்சிகளுக்கு அள்ளி கொடுப்பதற்காக பாஜக எதிர்ப்பில் கொள்கை ரீதியாகவே உறுதியா இருக்க விடுதலை சிறுத்தைகளுக்கு இடதுசாரிகளுக்கு சீட்டு குறைப்பது சரியா அப்படிங்கிற கேள்விதான் வருது. சரியா அப்படிங்கிறத விட இந்த கூட்டணி வெல்ல வேண்டும். பாசிச பாஜக தமிழகத்தில் பாதத்தை கூட வைக்கக்கூடாது இல்லையா? அந்த கொள்கையில்
அவர்கள்லாம் தெளிவாக இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் கூட சீட்டு குறையும் என்பதில் எனக்கு வேதனை இருக்குது, ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறார். நம்ம சிபிஎம் அண்ணன் தோழர் சண்முகம் கூட 6 தொகுதி வேணும், முதல்வர் 5ன்னு கேட்டிருக்கிறாரு. சீட்டு ஒரு சீட்டில் தான் பிரச்சனையே தவிர நாங்கள் இந்த கூட்டணி விட்டு போக மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் கேட்குறாங்க போல, சென்னையில் ஒரு தொகுதி கேட்குறாங்க. அது அவங்க ஜெயிச்ச தொகுதி தானே, மதுரை, வாயில், பெரம்பூர் இதெல்லாம் அவங்க ஆல்ரெடி ஜெயிச்ச தொகுதி கேட்குறாங்க. அது 2016 தேர்தலில் நல்ல நிலை, 2021 நிலை மாறி இருக்குது, 2026 இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கு. நீங்கள் அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் எதிர் அணியில் இருக்கிற ஒரு கட்சி அதனுடைய முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரையும் சென்னையில் தான் நிறுத்துது. அந்த பட்டியலில் உத்தேச பட்டியல் விஜய் கட்சி. ஆமாம், அந்த கட்சி பேரே நான் சொல்கிறது கிடையாது. ஏன்னு வச்சிங்களேன், அந்த கட்சி பேருக்கே ஒவ்வொரு அர்த்தம் சொல்கிறான். டிவிக்கேனா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறான், தாவேக்கானா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறான். அந்த கட்சி ஒரு உத்தேச பட்டியல் போட்டிருக்கிறதா ஊடகத்தில் நம்பக தகுந்த செய்திகளை பார்த்தீங்கன்னா, பெரம்பூரில் விஜய் அவர்களும், வெள்ளிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், எழும்பூரில் ராஜ்மோகன் சொல்லிட்டு, புஷி ஆனந்துக்கு கூட டி நகர்னு சொல்லி, இப்படி சென்னை மாநகரத்தை மையப்படுத்தி அவர்கள் நிப்பாட்டுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, எல்லாரும் சொல்லுவதை போல நகர பகுதிகளில் அவர்களுக்கு வாக்கு இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறாங்க. அப்போ அதை எதிர்கொள்கிற சக்தின்னா திமுகவுக்கு தான் உண்டே தவிர மற்ற இயக்கங்கள் இருக்கிற பொழுது வேறு ஏதும் காரணத்தால் சுணக்கப்பட்டு விட்டால் பாஜக எப்படி நாட்டுக்கு கேடோ அதே போல் டிவிக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு கேடு. அவர்கள் கால் வைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை 2ஆம் இடத்துக்கு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட்டணி கட்சிகள் மாதிரி கொடுத்துட்டா அந்த அவங்களுக்கு எளிதாக இருங்கிற மாதிரி பயப்படுறீங்களா? கண்டிப்பாக. நீங்கள் இப்போ ஒரு செய்திக்கு சொல்லணும்னா, இப்போ பெரம்பூர் தொகுதியில் விஜய் இருக்கிறார்னா அவரை எதிர்த்து ஒரு வலுவான வேட்பாளர் நிறுத்தணும். நீங்கள் சென்னையில் ராயபுரத்தில் தேர்தல் வைத்த பிறகு 6 தேர்தல் 7 தேர்தல் தொடர்ந்து அதிமுகவே வென்ற இடம் அது ராயபுரம். ஆனால் ஒரு சாதாரண தொண்டனை நிறுத்துகிறேன்னு சொல்லி நிறுத்தின பிறகு சிரமப்பட்டு ஜெயித்தாலும் உதயசூரியன் தான் ஜெயிச்சுது. அந்த வேட்பாளரை விட உதயசூரியன் சின்னம் ஜெயிச்சுது. அப்படி இருக்கிறப்ப அந்த திமுக வேட்பாளர்னா மக்கள் வாக்களிக்கிறதுக்கு இந்த மன மகிழ்ச்சியோடு வருவார்கள். தொண்டர்கள் வேலை செய்வான், திமுக கூட்டணிக்கு கொடுத்தாலும் வேலை செய்வான், நீங்கள் ஒத்த கட்சியாக இருந்தால் கூட அதுக்கு வேலை செய்வான். நிறைய பேர் சொல்கிறான் 25 கட்சியை படித்து பாரு அப்படிங்கிறான். 25 கட்சியை படித்து பார்த்து தானே கூட்டணியிலே சேர்த்துருக்கிறாங்க. இந்த வாய் வியாபாரியாக இருக்கிற என்னுடைய நீண்ட நாளைய நண்பர் தான் நாஞ்சில் சம்பத். அவர் சொல்கிறாரு, ஒரு தலைவரை பார்த்து 25 கட்சி பேரை சொல்லணும். 25 கட்சி பேர் தெரியாமலாம் நம்ம கூட்டணிக்கு சேர்ப்போம். நான் சொல்லிவிடுவேன் 25 கட்சி, என் கையில் எந்த குறிப்பில் நான் சொல்லுவேன். 25 கட்சி பேரை சொல்கிறதால மட்டும் பெரிய விஷயமா? இந்த 25 கட்சியையும் இதயத்தாலையும் சொல்லாலையும் வாக்குகளையும் கொண்டு போய் நிறுத்துறது தான் ஒரு கூட்டணிக்கு போகலாம். நீங்கள் கூட்டணியில் இருக்கிற நம்பிக்கை திமுக தலைவர் மேலே இருக்கிற நம்பிக்கை வேறு தலைவர் மேலே கிடையாது. கூட்டணினா நாங்கள் தானே சார் கூட்டணி. கொங்கு மக்கள் தேசிய கட்சியும் எங்கள்கிட்ட இருக்குது, கொங்கு இளைஞரணி கட்சியும் எங்கள்கிட்ட இருக்குது, மக்கள் மனிதநேய மக்கள் கட்சியும் எங்கள்கிட்ட இருக்குது, மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சியும் எங்கள்கிட்ட இருக்குது. நான் ஏன் இந்த 2 கட்சியை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஒன்றாக இருந்தவர்கள் 2ஆக பிரிந்தவர்கள், இந்த 2ஆக பிரிந்தவர்களும் 4ஆக எங்கள்கிட்ட இருக்கான். எதுக்காக இருக்காங்க? நாங்கள் ஏன் ஏற்றுக்கிறோம்? நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோரையும் அரவணைக்கிற பண்பு தலைவருக்கு இருக்குது. இல்லைன்னா தேமுதிகவுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்து செய்ய மாட்டாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுக்கு வரலாறு தெரியுங்கிறதுக்காக சொல்கிறேன், தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியுமே திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி தான். இன்க்ளூடிங் நீங்கள் சொன்ன விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மையம், தேமுதிக, எல்லா கட்சியுமே கலைஞர் இருந்த பொழுது கலைஞரை எதிர்த்து திமுக எதிர்த்து தொடங்கப்பட்டது தான். இன்னைக்கு திமுக எதிர்த்து தொடங்கப்பட்ட எல்லா கட்சியும் எங்கள்கிட்ட இருக்கு. இல்லை, விடுதலை சிறுத்தைகள் முதல் தேர்தல் அரசியல்லையே இல்லை. அவங்க தேர்தல் அரசியல் இல்லாமல் நக்சல் பாதைன்னு இருந்தாங்க. அதற்கு பிறகு மூப்பனார் அவர்களுடன் சேர்ந்து கூட்டணி சமைச்சாங்க. திமுகவுக்கு எதிராக மட்டும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. இல்ல, அரசியல் ரீதியாக வந்த பொழுது முதலாக திமுக எதிர்த்து தான் அவங்க நிற்கிறாங்க. தேர்தல் காலத்தில் மூப்பனாரோட நிற்கிறாங்க. அதுவும் எங்களை எதிர்த்தாலும் நிற்கிறாங்க.
ஜெயலலிதா அம்மையாரும் தனிச்சு தான் தனிச்சு நின்னாங்க. கணக்கு தான். திருப்பி ஜெயலலிதாவோடய போனாங்கல்ல. இல்ல அடுத்து உங்களோட தான் வந்தாங்க. 2001 எங்களோட வந்தாங்க. அதுக்கு பிறகு 2004 தனித்து நின்னாங்க. 2006 ஜெயலலிதா போனாங்க. அடுத்து சட்டசபை தேர்தலுக்கு போனாங்க. ஆமா, அதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியுமா? பொதுவா சொல்றேன். இன்னும் சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகள் தொடங்கியது அதிமுகவுக்கு தானே வாக்கு பலம் குறைவு. ஏன்னா தலித் மக்கள் வாக்கு ADMK அதிகம். அப்படி பார்த்தா அவங்களுடைய வாக்கு வங்கி தான். அதுக்காக சொல்லல. உங்களுக்கு ஒரு பட்டியலை எடுத்தீங்கன்னா எங்களை எதிர்த்தவர்கள் தான் இன்னைக்கு எங்க கூட்டணியில் இருக்காங்க. அவர்களுக்கு நாங்கள் சீட்டு தரோம். யார் இப்ப கருணாஸ் எடுத்துக்கங்க, முக்குளத்தூர் புலிப்படை, அவரும் சீட்டு கேட்கிறாரு. மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்து தானே ஆகணும். கிட்டத்தட்ட நீங்க இந்த கட்சிகள்லாம் சீட்டு கொடுத்தா திமுகவுடைய சின்னம் எத்தனையில் நிற்கும்னு நினைக்கிறீங்க? 160க்கு வந்துடும். ஒரிஜினல் திமுக 160. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னம் இல்ல, கட்சியா சொல்றீங்க? கட்சி 160 தான். 160 தான் வரும். அதுக்கு மேல எங்க வரப்போகுது? நீங்க 128 போயிடுச்சு. எடப்பாடி 169 கிட்ட வந்துட மாட்டாரு. அவர் வருவார். அவர்கிட்ட கட்சி கம்மி இல்ல. இது நீங்க ஆளே இல்லாத கட்சி. 65 வந்துடாத சூரியன் 165 வரணும். அதாவது உண்மையான உதயசூரியன், உடன்பிறப்புக்கான உதயசூரியன் 165 வரணும். வந்தாதான் அது இருக்கும். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 2/3 234ல 1/3 கூட்டணிக்கு போயிடுது. 2/3 தான் திமுக நிற்க முடியுது. நாங்க அந்த 175ல 120 130 ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் நாங்க இதாக முடியும். ஆளுங்கட்சி ஆகணும், இதாகணும். அடுத்தது இப்ப எடப்பாடிக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. பிஜேபிக்கு நீங்க 20 சீட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க. பாமக 35 சீட்டு கேட்கறதால சொல்றாங்க. 35 இல்ல 50 கூட கேட்பாங்க சார். அவங்க ஒரு கோயில் பூசாரியை கூட கொண்டு போய் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிருவாங்க. நீங்க இன்னொன்று தெரியுமா? பாரதிய ஜனதா எந்தெந்த கட்சியெல்லாம் எந்தெந்த தொகுதியெல்லாம் கேட்டுக்கு தெரியுமா? தமிழ்நாடு மேப்ல பிஜேபிக்காரங்க எங்க அதிகமா இருக்காங்கன்னு கேட்கல. ஏடிஎம்கே எங்க அதிகமா இருக்கா கேட்கல. ஏடிஎம்கே எங்க அதிகமா இருக்கோ அதை கேட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு சென்டிமெண்ட் வச்சிருக்காங்க. திரு என்று தொடங்குகிற 18 தொகுதி வச்சிருக்காங்களாம். கீழேந்து ஆரம்பிச்சு திருவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தொடங்கி மேல வரைக்கும் திருன்னு தொடங்க, இந்த திருவல்லிக்கேணி வரைக்கும், திருவல்லிக்கேணி, திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருவைகுண்டம் எல்லாம் திருவாரூர் வரைக்கும் கேட்கறாங்களாம். திருவாரூர் கேட்க மாட்டாங்க, ஏன்னா தோத்துருவாங்கன்னு தெரியும். திருவாரூர் அவங்களுக்கு பெல்ட் இல்ல. திருவாரூர் கேட்டா ஏடிஎம்கே ஈஸியா கொடுத்துரும். ஆமா, வச்சுக்கோங்கன்னு கொடுத்துரும். நீங்க ஏடிஎம்கே இப்ப எந்த நினைப்புல இருக்குன்னா, பிஜேபிக்கு 30 தொகுதி, பாமகக்கு 17, அந்த நம்ம பேர் என்ன குக்கர் தினகரன் அவருக்கு ஒரு 12, ஜிகே வாசலுக்கு ஒரு 5, எது கேட்டாலும் வச்சுக்கங்கிறாரு. ஏன் இது எல்லாத்தையும் ஏடிஎம்கேக்கு எங்க வலுவில்லையோ அங்க. நான் வேணா இன்னைக்கு சொல்றேன் சார், நான் ஒரு டெல்டா காரணம் சொல்றேன். டெல்டாவில் 41 தொகுதி இருக்குல்ல, 20 தொகுதிக்கு மேல கூட்டணிக்கு கொடுத்துட்டு ஏடிஎம்கே 20 தொகுதியில தான் நிற்கும், ஓடி போயிடுவான். அவர் கொங்கு மண்டலத்துல பலமா நிப்பாட்டுறாரு. ஆனா கொங்கு மண்டலத்துலயும் இப்ப என்னன்னா, அண்ணாமலை போய் உட்காந்துக்கிட்டு கோயம்புத்தூர்ல எனக்கு அந்த சீட்டை கொடு இந்த சீட்டை கொடுன்னு அவரு ஒரு பங்கு பிரிச்சுட்டு இருக்காரு. கொங்கு மண்டலத்தை எடப்பாடியார் ரொம்ப நம்புறாரு. சேலம் தருமபுரி மாவட்டத்திலலாம் இந்த பாமக துணை இருக்கிறதால, ஆமா, சேலம் தருமபுரி எடப்பாடி கிருஷ்ணகிரி அந்த பெல்ட் வன்னியர்கள் பெல்ட்டை அவர் நம்புறாரு. வன்னியர்கள் ஓட்டு கொங்கு வேளாளர் ஓட்டு கவுண்டர் ஓட்டு சேர்ந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வட மாவட்டங்களை நம்ம தக்க வச்சுக்கலாம்னு அவர் விரும்புகிறார். தென் மாவட்டங்கள் முழுக்க கொடுத்துருவார். முக்குளத்தூர் ஓட்டு வராதுன்னு தெரியும். என்னதான் நயினார் நாகேந்திரன் தலையில் தண்ணி குடித்தாலும் திருநெல்வேலியில் ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அவர் தனியாக நின்னப்ப கூட ஜெயிச்சிட்டாரு. இப்போ ஏடிஎம்கே கூட்டணியில் போய் ஜெயிக்க முடியாது. தென் மாவட்டங்கள், டெல்டா, மத்திய மாவட்டங்கள் இதெல்லாம் விட்டுருவாங்க. நீங்கள் எத்தனை தொகுதி வேணாலும் கேட்டால் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தனி தொகுதியில் நிப்பாட்டுறதுக்கு பிஜேபியில் ஆளு கிடையாது. அப்படியா? ஆமாம், ரிசர்வ் கேண்டிடேட்ஸ் கிடையாது. என்ன இப்படி சொல்றீங்க? பிஜேபிக்கு ஆளே இல்லையா? கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு எல்முருகனை மத்திய மந்திரி ஆக்கியிருக்காங்க. ஆனால் திமுகவிலேருந்து போன எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்த அவருக்கு கூட சீட்டு கிடையாது, கொடுக்கலையே. துரைசாமி, விபி துரைசாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு? போனார்ல சார், கமலாலயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் செக்யூரிட்டி கார்டாக இருக்காரு. அவருக்கு சீட்டு தரதுக்கு பிஜேபியில் தான். அதில் ஒரு அடிப்படை அரசியல் இருக்கிறது. பிஜேபி தலித்துகளையோ அல்லது
தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களையும் முன்னால் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற இயக்கம் அல்ல. இந்தியா முழுக்க தனித்தொகுதியில் அதிகமான எம்எல்ஏக்கள் பிஜேபி தான் சொல்றாங்க. இந்தியா முழுக்க என்று சொன்னால் பாதிக்கப்படுகிற மாநிலமாக இருக்கிற மணிப்பூர்ல இருக்காங்களா? மணிப்பூரில் நடந்த அந்த கொடுமைக்கு காரணம் யாரு? எந்த இனம் பாதிக்கப்பட்டுச்சு? எந்த இனத்து பெண்களை நிர்வாணப்படுத்தினாங்க? அது வேற, தனித்தொகுதி பிரச்சனை வேற. தனித்தொகுதி தலித் கர்நாடகாவிலேயே அதிகமான தனித்தொகுதிகள்ல பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க கால் ஊன்றி இருக்கிற சில தலைவர்கள் தான் ஜெயிக்க. நீங்க நான் கர்நாடகத்தையோ வட மாநிலங்களிலேயோ நீங்க வந்து சில பல தொகுதிகள் சொல்லலாம். தமிழகத்துல நீங்க சொல்லுங்க. ஏடிஎம்கேக்கு அந்த சிரமம் இருக்கு. தனி தொகுதிகளை யாருக்கு கொடுப்பதுங்கிறது சிரமம் இருக்கு. பாமக அன்புமணி என்ன 17 கொடுத்தீங்கனாலும் 17 அவர் பொது தொகுதியில தான் நிற்பார். அவர் தனி தொகுதியில போய் நிற்க முடியாது. வாங்கியிருக்காங்க, தனி தொகுதியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. வந்தவாசி பல தொகுதியில நின்று முருகல் ராஜா நிறைய பேரை ஜெயிக்க வச்சிருந்தாலும் இன்னைக்கு சொல்லுங்க, அன்புமணி கிட்ட அந்த மாதிரி ஆள் இருக்குதாங்களா? கிடையாது. ஆனா எங்க கூட்டணியில வடிவேல் ராவணன்லாம் அன்புமணி தானே இருக்காரு இல்லையா? இல்லையே, அவர் ஐயாட்டல இருக்காரு. ஓகே ஓகே. அவரு அருள், ஜி.கே. மணி இவங்கெல்லாம் அந்த வடிவேல் ராவணன் தூக்கிட்டு தானே அந்த அம்மா ஒருத்தங்களை பொருளாளராக போட்டாங்க. பத்மபிரியாவோ என்னவோ பேரு, திலகபாமா. ஆனா பொதுச் செயலாளரா ஒரு தலித் தான் இருக்கணுங்கிறதான பாமகவுடைய பைலா. இவரு தான் பைலாவெல்லாம் உரைச்சிட்டாரு சார். தலைமையகத்தையே மாத்திட்டாரு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைமையகத்தை அலுவலகத்தையே தேர்தல் ஆணையத்தில் அட்ரஸ் மாத்தி டீநகர் கொண்டு வந்துட்டாரு. அவங்க அப்பா அதான சொல்றாரு, என்கிட்ட இருந்த ரெக்கார்டெல்லாம் அங்க போய் சேர்க்கிறாரு இல்லையா? ஆனா ஒட்டுமொத்தமாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி வந்து ஒரு துரோகத்தின் கூட்டணி. சசிகலாவுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு பிஜேபிக்கு போன நயினா நாகேந்திரன், சசிகலாவுக்கும் எடப்பாடிக்குமே துரோகம் பண்ணிட்டு தனியா ஆட்சியை கலைக்க வாக்களித்த தினகரன், இந்த பக்கம் அப்பா பெத்த அப்பாவுக்கு துரோகம் பண்ண அன்புமணி ராமதாஸ். இல்ல இப்ப நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்ப வேல்முருகன் வெளியேறினது வெறும் சீட்டு பிரச்சனை மட்டும் இல்லை. அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, கோரிக்கைகள் சொல்லியிருக்காரு. 10 கோரிக்கைகள். தமிழர் வாழ்வுரிமை, தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு, பிற மாநிலத்தவர் வட இந்தியவர்கள்லாம் ஆக்கிரமிக்க கூடாதுங்கிறதுக்காக சில கோரிக்கைகளை நான் வச்சிருக்கேன். அது இங்க வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு போகாம சில அதிகாரிகள் தடுக்கிறாங்க. வட இந்திய அதிகாரிகள், RSS அதிகாரிகள், தமிழர் அல்லாத அதிகாரிகள்னு பல்வேறு விஷயங்களை போட்டு இவங்க தான் தடுக்கிறாங்கங்கிறாரு. இந்த கோரிக்கைங்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொள்கை இல்லை. உங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையே தமிழர் அரசியல் தான். உங்க கொள்கையை சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, அவரை நிராகரிச்சு அவர் கூட்டணி விட்டு போயிருக்காரு. நாங்க நிராகரிக்கலையே. அவருடைய கோரிக்கை அந்த 10 கோரிக்கையில 7 கோரிக்கை அவர் சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு, சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார். உரிய அமைச்சர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம திருப்பூர்ல வட மாநிலத்தவர் கலவரம் நடந்துச்சு இல்ல, அப்ப இந்த வட மாநிலத்தவர் புலம்பெயர்ந்தவர்களால தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள் இருக்குது, வேலை வாய்ப்புகளை மாத்துங்க அப்படின்னு ஒரு சட்டசபையில் பேசுகிற பொழுது நமது அமைச்சர் தங்கம் தென்னரசு ஏஞ்சி அதுக்கு சரியான பதில் சொல்லியிருக்காரு. இவர் கொடுத்துருக்கிற எல்லா கோரிக்கையும் இவர் எப்பொழுதும் பேசுகிற கோரிக்கை தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீங்கள் பொதுவாக ஒரு இயக்கத்தில் ஒரு கூட்டணி விட்டு வெளில போகிற பொழுது ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்றார். அப்படியா? அவருடைய நோக்கம் RSS அதிகாரிகள் இந்த அரசுல இருக்கிறாங்கன்னு விமர்சனம் வச்சிருக்காரு. அது உண்மையா? RSS அதிகாரிகள்னு இவர் யாரை அடையாளப்படுத்துறான்னு சொல்லணும்ல. பொதுவாக நீங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் தமிழ் சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள், அடுத்த மாநிலத்து அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க யூனியன்லேயே பார்த்தீங்கன்னா 2 பிரிவு இருக்கும். IAS யூனியன்லேயே சில பேர் சில இடத்துல இருப்பாங்க. பாஜக தொடர்புடைய RSS தொடர்புடைய அதிகாரிகள் நமக்கு இருக்கலாம். எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அவர் கோரிக்கை வச்சது இருக்கட்டும், சாதாரண திமுக அடிமட்ட தொண்டுன்னு சொல்கிறேன். நீங்கள் யார் யார் எந்தெந்த அதிகாரியும் நீங்கள் அடையாளப்படுத்துங்க, பட்டியல் சொல்லுங்க. அவர்களோடு முதலமைச்சர் எந்த அளவுக்கு இருக்காருன்னு நம்ம கேட்டுக்கலாம். அல்லது இந்த கோரிக்கைகளை ஏன் முதலமைச்சரை கொண்டு போகலன்னு சொல்லலாம். நீங்கள் சண்முகம் IAS இருந்தாலும் சரி, முதலமைச்சரின் தனிச் செயலாளர் நம்ம டாக்டர் உமாநாத்தாக இருந்தாலும் சரி, அந்த இன்னொரு அம்மா இருப்பாங்க, 3 பேருமே எதை எடுத்துகிட்டு போனாலும் அதற்கான தீர்வு சொல்லுவாங்க. நீங்கள் முதலமைச்சரை சந்தித்து பெறுகிற தீர்வை விட அது அண்ணன் இறையன்பு தலைமைச் செயலாளராக இருந்த காலத்திலிருந்து இந்த 3 முதலமைச்சருடைய செயலாளர்கள் தெளிவாக இருப்பாங்க. அதில் தலைமைச் செயலாளராக இருந்தவர் தான், முதன்மைச் செயலாளர் இருந்தவர் தான் நம்ம
இன்னைக்கு தலைமைச் செயலர் முருகானந்தம். இவர் இருந்த பொழுதுமே நான்லாம் தலைமைச் செயலகத்துக்குள்ளார சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு போய் பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம். எங்கள் டெல்டா பகுதியில் நடக்கிற பல சில மாற்றங்கள்லாம் 5 ஆண்டுக்கு முன்னாடி கோரிக்கை கொடுத்து தான் வந்துச்சு. ஐஏஎஸ் அதிகாரிகள் சில பேர் அப்படி இப்படி தான் சார் இருப்பாங்க. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது நீங்கள் அவுட் ஆஃப் த இதாக நினச்சாலும் சரி. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருந்தார். ஆமாம். ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்த பொழுது அவர் தான் சுகாதாரத்துறை செயலாளர். அந்த ஆட்சியினுடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் தான் சுகாதாரத்துறை செயலாளர். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட கொரோனா நோயெல்லாம் வந்த பொழுது அவரை தான் 1.5 ஆண்டு காலம் சுகாதாரத்துறை செயலாளர் வச்சுருந்தோம். அதற்கு பிறகு டாக்டர் செந்தில்குமார் வந்தார். அதற்கு பிறகு இப்போ அவர் இருந்து பண்ணிட்டு இருக்கார். அதுக்காக ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரி இவர் திமுகவுக்கு எதிரானவர் முடிவு பண்ணிட்டார் முதலமைச்சர். இல்லையே, யாருக்கு திறமை இருக்கோ, யாருக்கு ஆளுமை பண்பு இருக்குதோ அவங்கள வச்சுருக்கோம். இப்போ நமது நிதி செயலாளர் இருக்கார நமது மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் போல அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வெளிப்படையாக சொல்கிறோம், இந்த புத்தக திருவிழான்னு 5 ஆண்டுகள் தொடர்ந்து 32 மாவட்டத்தில் நடந்துச்சு இல்லை, இந்த 150 மாவட்டத்தில் 1500 பேச்சாளர்கள் பேசப்பட்டிருக்காங்க, சிறப்பு விருந்தினர்களாக பேசியிருக்காங்க. அந்த 1500ல் 1485 பேர் இடதுசாரி பேச்சாளர்கள், அடுத்த கூட்டணி இயக்கத்தில் இருந்த பேச்சாளர்கள் தான். நமது செல்வி மதிவதனி உட்பட திமுக பேச்சாளர் 15 பேர் தான் பேசியிருக்கான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லியோனி மட்டும்தான் திமுக பேச்சாளர் பேசுறது. ஏன் அதை செஞ்சார்? நம்மோடு இருக்கிறவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் வெளிப்படுத்தணும். இதை நிர்ணயம் பண்ணுறது ஐஏஎஸ் அதிகாரிகள் தானே. இல்லை, அவர் குறிப்பிடுற மாதிரி தமிழர்களுக்கு தமிழர் நலனுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. அப்படி யாரும் இல்லையா? அப்படியெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சார். இருந்தால் அவர்களுக்கான பணிச்சுமையை அல்லது பணிப்பகிர்வை முதலமைச்சர் நேரடியாக கண்காணிக்கிறார். ஏன்னா இது தொடர்ச்சியாக இந்த விமர்சனம் வந்தது. ஆட்சி பெரியார் ஆட்சியாக இருக்கு, ஆனால் அதிகாரிகள் மட்டத்தில் கொஞ்சம் இந்துத்துவ மைண்ட் செட் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஒரு முறை அந்த RSS தலைவர் வர்றதுக்கு மரியாதை ஏற்பாடு பண்ணி தந்தாங்க மதுரையிலன்னு ஒரு இஷ்யூ ஆச்சு. ஊட்டிலேயோ கோயம்புத்தூர்லேயோ தினமலர் பேப்பரை குழந்தைங்களுக்கு படிக்க சொல்கிறாங்க இஷ்யூ பண்ணது. இது வந்ததுக்கப்புறம் மாற்றினாங்க. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா டிஃபால்ட்டாக ஒரு RSS மென்டாலிட்டி உள்ள அதிகாரிகள் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை தானே இது ஏற்படுது. கோயம்புத்தூர்லேயே இது தேர்தல் நேரமாக இருக்குது. மனப்பூர்வமான ஒரு உண்மையை ஒத்துக்கணும்னா, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் நம்மெல்லாம் மேலே வந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர அவளுடைய ஆதிக்கம் இன்னமும் இருக்கிறது. ஆனால் அவளையும் சுமாரானவராக மாற்றி வைத்ததான் திராவிட மாடல் அரசு. இவர் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் அதுக்கு தான் ஒரு ஐஏஎஸ் உதாரணம் சொன்னேன். அப்படியே இருந்தவங்களையும் கட்டுப்படுத்தி தான் நம்ம வச்சிருக்கோம். அதான் சொல்றேன் சார், இவர் சட்டசபையில் பேசியதை தான் இன்னைக்கு கோரிக்கைங்கிறாரு. இவர் பேசி 7 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. 3 கோரிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறைவேற்ற முடியும். இவர் அதுக்காக பேசல, வெளியில போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எப்போ ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்களோ அப்பயே அவர் வெளியில போகணும்னு முடிவு பண்ணிட்டார். வெளியே போவதற்கு ஒரு வாய்ப்பு. நான் என்ன சொல்றேன், எப்பயுமே திமுகவினுடைய அறிவாலயத்தின் கதவு திறக்கப்பட்டு தான் இருக்குது. இன்னைக்கும் வேல்முருகனுக்கு உரிய மரியாதை, உரிய அன்பு அறிவாலயத்தில் இருக்கிறது. இது அவராக எடுக்கிற முடிவுக்கு அறிவாலயம் ஒன்றும் முடிவு சொல்ல முடியாது. அவர்கள் முன்வைப்பது உங்க கொள்கையை பேசிய கட்சிகள் சீட்டு குறைக்கிறாங்க, வெளியேற்றுறீங்க. இதுக்காக உங்களுக்கு எதிராக இருந்த கட்சிகளுக்கு உடனே சீட்டு கிடைக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அது வாசம். எப்பயுமே அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளைக்கு சோறு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அடுத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்ம பிள்ளைக்கு கொடுக்கணும்னு வச்சுப்போம். இவர் நம்ம வீட்டு பிள்ளை, சோறு கொஞ்சமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு பசி அடங்கலன்னு சொல்லக்கூடாது. பார்ப்போம். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், வயிறார சோறு போட முடியாது. இன்னைக்கு திமுகவினுடைய நிலைமையா தான். வயிற்றுக்குத்தான் சோறு, வயிறார சோறு கிடையாது. அது எல்லா கூட்டணி இயக்க தலைவர்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. அந்த திருமாவளவனுடைய அந்த வீடியோ பார்க்குற பொழுது எனக்கே வருத்தமாக இருந்துச்சு. அவருடைய தொண்டர்களை அவர் சரிப்படுத்தி ஆகணும்ல, அதுக்கான பேச்சு தான் அந்த பேச்சு. ஒரு போர்க்களத்தில் அந்த போர் வீரர்களை தயார் செய்கிற ஒரு போர் தலக்கருத்தருடைய பேச்சை போல இருந்துச்சு அவர் பேச்சு. அவரே பக்குவப்பட்டிருக்காரு. அவரே இவ்வளோ பெரிய செய்தி சொல்கிற பொழுது அவரும் இவர்கிட்ட பேசியிருக்காரு.
யாரு வேல்முருகன். ஓ, போறதுக்கு முன்னாடி. ஆமா, இல்ல முதலமைச்சரையுமே சந்திச்சிருக்காரு. சந்திச்சிருக்காரு. அப்ப அந்த சந்திப்புல அவருக்கு திருப்தி இல்ல சொல்லலையா? இல்ல, அவரு சொல்லியிருக்காரு எது முடியும் எது முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இவருதான் நீங்க இல்ல, அவர் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படல, சீட்டு ரெண்டையுமே சொல்றாரு. சார், கோரிக்கை உடனே நிறைவேற்ற முடியாது. நான் சொன்ன மாதிரி 7 ஆல்ரெடி ப்ராசஸ்ல இருக்கு, 3 பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. கோரிக்கை மட்டும் அதில் காரணம் இல்லை. அந்த 2 சீட்டு நெய்வேலி பண்ருட்டி 2த்தையும் கேட்குறாரு. நெய்வேலி பண்ருட்டியில் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி தேமுதிக வந்திருக்கிறதால வட மாவட்டங்களில் சில சீட்டை அவங்களுக்கு கொடுத்தாகணும் இல்லையா? இப்போ இவர் ஒரு சீட்டு வாங்கி நின்று ஜெயிச்சார்னா இவர் இப்போ சட்டசபையில் சார் அண்ணன் வேல்முருகன் மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்கள். பொது கணக்கு குழு தலைவர் சார், அவர் ஒரு அமைச்சருக்குரிய அந்தஸ்தோடு எல்லா மாவட்டங்கள்லையும் போய் ஆய்வு நடத்தி என்ன தவறு என்ன இதுக்குன்னு அரசில் ஒரே ஒரு உறுப்பினராக இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவருக்கு ஒரு பொது கணக்கு குழு தலைவர் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அமைச்சர் அந்தஸ்து இல்லையா அது? சட்டசபையில் நீங்கள் எப்படி ஜம்முன்னு வந்தீங்க? 13 கார் உங்களுக்கு பின்னாடி வரும். ஆளுங்கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்லாம் அவருக்கு கீழே உறுப்பினர்கள். நீங்கள் தானே தலைமையில் உட்காந்தீங்க. திமுக உங்களுக்கு எவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துருக்கோம். நான் தான் சொல்கிறேன், வயிற்றுக்கு சோறு போடலாம், வயிறாரும் சோறு போட முடியாது. நீங்கள் வடை பாயசம்லாம் கேட்டிங்கன்னா எங்களால் தர முடியாது. இப்போதைக்கு அன்னதானத்தில் கொடுக்குற மாதிரி தயிர் சாதம் புளி சாதம் தான். மே 4க்கு பிறகு நீங்கள் கேளுங்க, நம்ம தான் ஆட்சிக்கு வர போகிறோம், நம்ம தான் இருக்க போகிறோம், நம்ம தான் தொடர போகிறோம். அப்போ வந்து உரிமையாக கேளுங்க. நான் இப்பயும் தான் சொல்கிறேன், அறிவாலயத்தின் கதவு எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன மாற்றங்கள். தேர்தல் சமயம் வருவது போவது, சண்டை முரண்பாடு உடன்பாடு, திடீர் எதிரிகள் திடீர் நண்பர்களாக மாறுவாங்க, நண்பர்கள் மனக்கசப்பு வரும், எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இதை எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, எப்படி தொண்டர்கள் மக்கள் இதை எப்படி பார்க்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி. நன்றி.